ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட். நாம் இந்த வீடியோவில் பேரண்டம் அதாவது யூனிவர்ஸை பற்றி முழு விவரமாக பேசிக்ஸ் லெவல்ஸில் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமூட்டும் வகையில் இருக்கும். வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ இந்த யூனிவர்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ்னால் என்ன அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ யூனிவர்ஸ்னால் தமிழில் அதுக்கான விளக்கம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூனிவர்ஸ் இங்கிலீஷில் தமிழில் பேரண்டம் இல்லை சொல்லிட்டாங்க, பெரும் அண்டம் சொல்லிட்டாங்க. இதில் வந்து என்ன இருக்கும், காற்று இருக்காது, எதுவுமே இருக்காது, இருண்டு இருக்கும், ஒரு அண்டம் இது அடைக்கப்பட்டிருக்குது. இது எவ்வளோ பெருசுன்னு தெரியாது, இன்ஃபினிட்டி அளவு பெருசாக இருக்கும். இது அவங்களால எண்ணி பார்க்க கூட முடியாத அளவுக்குன்னு இருக்காமல் வெளியே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பேரண்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டியது, இந்த பேரண்டத்தில் வெறும் 4% மட்டும்தான் நான் சொல்ல போகிற விஷயம்லாம் இருக்குது. மற்ற எல்லா பகுதியிலும் என்ன இருக்குன்னு இன்னும் கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்குது 100%. இதை நீங்கள் நல்லா மனசில் ஏற்றிக்கணும். இப்போ வாங்க பேரண்டத்தில் என்ன அந்த 4% இருக்குது பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு பேரண்டம், அதுக்கு அடுத்தது கேலக்சிஸ். கேலக்சிஸ்னால் என்னென்னா மின்மீன் திரள் மண்டலங்கள், அதாவது சின்ன சின்ன மண்டலங்கள். இது வந்து பேரண்டம். இது வந்து சின்ன சின்ன மண்டலங்களாக இருக்குது. அதுக்குள்ளே மிக மிக சின்ன சின்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றது. ஓகேவா, அந்த நட்சத்திரங்களை சுற்றி கோள்கள் இருக்கின்றது. அந்த கோள்களை சுற்றி துணைக்கோள்கள் இருக்குன்னா, அந்த துணைக்கோள்களை சுற்றி சிறு சிறு துகள்கள், பாறை கற்கள் எல்லாம் மிதந்துட்டுருக்கு. மேலும் இதை சுற்றியும் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இது ஒவ்வொன்றும் பார்க்க போய்கிட்டே இருக்கும், எங்கேயும் நிற்காது. ஒரு எண்ட் பாயிண்டில் வந்து அதோட ஆற்றலில் போய் நிற்கும். அந்த ஆற்றல் எவ்வளோ அதிகமாக இருந்தோ அந்த ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி இது செயல்படுகின்றன. இப்போ உங்களுக்கு யூனிவர்ஸ்னால் என்னென்னு ஓரளவுக்கு ஒரு தெளிவான லைன் கிடச்சிருக்கு. இந்த லைனில் நம்ம இப்போ ஒன்றுன்னா டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துடலாமா. இப்போ பேரண்டம்னு எடுத்துக்கிட்டோம். பேரண்டத்தில் நம்மளுக்கு இருக்கிறது மின்மின் திரள் மண்டலங்கள்னு சொல்லிட்டோம். அதில் நம்ம இருக்கிற கேலக்ஸி எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இருக்கிறது வந்து மில்கிவே கேலக்ஸி. ஓகேவா, நம்ம இருக்கிறது மெயினாக நம்மளை வச்சு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம இருக்கிறது வந்து மில்கிவே கேலக்ஸி. நம்மளை சுற்றியும் சில கேலக்ஸிஸ் இருக்குது. அது பேர் நம்மளுக்கு அவ்வளோவா தேவையில்லை, பட் இருந்தாலும் தேவைப்பட்டால் படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ மில்கிவே கேலக்ஸியில் நம்ம இருக்கிறோம். நாம் இருக்கிற மில்கிவே கேலக்ஸியில் நட்சத்திர குழுமங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட இருக்கிற குழுமத்தில் ஒரு குறிப்பிட்ட குடும்பமாக இருக்கிற இடத்துல நம்ம எந்த நட்சத்திரம் சுற்றிட்டு இருக்கோம்னா, சூரியன் என்ற நட்சத்திரத்தை சுற்றிட்டு இருக்கோம். இந்த சூரியனுக்கு பக்கத்துலேயும் சில நட்சத்திரங்களும் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி கேலக்ஸி பக்கத்தில் கேலக்ஸி இருக்குதோ, அதுவும் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு பக்கத்திலே அருகாமல் இருக்கிற சூரியன் இருக்குது. இந்த சூரியனை விட பிரகாசமாக எரியிற இன்னொரு நட்சத்திரமும் இருக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த சூரியன் சுற்றிட்டு இருக்கிற ஒரு கோள் தான் பூமி. இந்த பூமி வந்து சூரியனுக்கு அடுத்ததாக 3வது கோளாக இருக்குது. இந்த 3வது கோளாக இருக்கிற பூமியில் தான் நம்ம வசிக்கிறோம். இப்போ நம்மளோட மெயின் நேச்சர். இப்போ இந்த பூமியை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சூரியன் குடும்பத்திலேயே மொத்தம் 8 கோள்கள் இருக்கின்றதா, அதில் 5வது மிகப்பெரிய கோள் வந்து இந்த பூமி தான். ஏன்னா மீதி 4 கோள்கள், ஃபஸ்ட்டு 4 கோள்கள் வந்து பூமி சூரியனுக்கு மிக அருகாமையில் காணப்படும் 4 கோள்கள். அடுத்து மீதி இருக்கிற 4 கோள்கள் வந்து சூரியனுக்கு மிக தொலைவில் இருக்கும். அதனால் அது வந்து மிக பிரம்மாண்டமாக அடர்த்தியாக இருக்கும். அன்றைக்கி அந்த கோள்களை காட்டிலும் இந்த 5வதாக குறிப்பிடத்தக்கது.